கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது, நடக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்க கூட மிகப்பெரிய ஆற்றல் இணைகிறது, வல்லமை இணைகிறது. எதற்கு? உங்களுக்கு பாசிட்டிவாக ஒர்க் பண்ண, உங்களுக்கு ஆதரவாக செயல்பட. உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு, எதிராக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையினுடைய கட்டளையை கை கொண்டு அவர் வழியில் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பாசிட்டிவாக நல்ல காரியங்களெல்லாம் நடப்பதற்கு ஆதரவாக வார்த்தையின் வல்லமை உங்களுக்கு சார்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அதே வேளையில் அந்த வார்த்தையானது நெகட்டிவாக இருக்கிற, எதிர்மறையாக இருக்கிற, தவறாக இருக்கிற அத்தனையும் அழிக்கிறதுக்கு வேலை செய்யுது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான் குஷ்டரோகி. ஒரு பக்கம் அவனுடைய பழைய வாழ்க்கையை, அழுக்கடைஞ்ச வாழ்க்கையை, கெட்டுப்போன உடலை நீக்குது. இன்னொரு பக்கம் புதிய உடலை அவனுக்கு கொடுக்குது. இந்த பக்கம் தீமையை அழிக்குது, இந்த பக்கம் ப்ராஸ்பரிட்டியை கொடுக்குது. தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் ப்ராஸ்பரிட்டி வேலை செய்யுது, இந்த பக்கம் ப்ராஸ்பரிட்டிக்கு அகேன்ஸ்டா இருக்கிற அத்தனையும் ஒழிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கும்பொழுது, வாழும்பொழுது ஒரு பெரிய ஆற்றல், பெரிய சக்தி அவன் மேல் நதி போல் பாய்ந்து ஓட ஆரம்பிக்கிறது. அவனை அடையாளம் கண்டு கொள்கிறது. ஏய், இந்த மனுஷன், இந்த மனுஷி தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன், வாழுகிறவன், இவனை நான் விட மாட்டேன். இவனை துரத்தி துரத்தி ஆசீர்வதிப்பேன், இவனை விரட்டி விரட்டி ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதத்தெல்லாம் பிடுங்கி பிடுங்கி உனக்கு கொடுப்பேன். பிடுங்கி பிடுங்கி கொடுப்பேன். விட மாட்டேன், இவன் சந்ததியை விட மாட்டேன். நதியை போல் ஆசீர்வாதத்தை மேல் கொட்டுவேன், இவனை விட மாட்டேன். எவனா இருந்தாலும் சரி, எவன் விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவனா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, பரதேசியா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, பாவியா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போவது இல்லை. இந்த இடத்துக்குள்ள வந்து நீங்க கெட்டு போவது இல்லை.